வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அது பருப்பு ஊற வச்சிருக்கேன். துவரம் பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 120 கிராம், ரெண்டு ஊறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள தேவையான பொருள்கள் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து மல்லி மல்லி வத்தல் வத்தல் பார்த்தீங்களா? அதாவது வந்து இது வந்து பிஞ்ச வத்தல் ஒரு 10-15 இருக்கும். இது வந்து ஒரு 25 கிராம் மல்லி, இது வந்து 25 கிராம் சீரகம். சரியா மக்களே? இதை வந்து இப்ப வறுத்துக்கிடுவோம். சரியா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் மக்களே. லேசா, இல்லாட்டா நல்லா இருக்காது. சீரகம் போடுறேன். ரெண்டு கருவேப்பிலை போடுறேன் பாருங்க. பாருங்க, நல்லா வறுபடணும். அப்புறம் நல்லா டேஸ்ட் இருக்கும். வறுத்தாச்சு மக்களே. அதை ஒரு தட்டில் தட்டிக்கிடுவோம். மக்களே, இதை வறுத்துருக்கோம் மசாலுக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் வதக்கிக்கிடுவோம். வதக்கி அதை அரைக்கணும் மக்களே. அதை அரைக்கணும். எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க. ஒன்னொன்னா போடணும். வெங்காயம் இந்த போடுறேன் பாருங்க. 10 வெங்காயம் இருக்கு. சின்ன வெங்காயம் 10 பல்லு பார்த்துக்கோங்க. வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணும் மக்களே. அப்படின்னாதான் நல்லா இருக்கும். மக்களே பாருங்க, 5 பூண்டு வெள்ளைப்பூடு போடுறேன். 5 பூண்டு பார்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிறதுக்கு வதக்கணும். அப்படின்னா நல்லா இருக்கும். 3 பச்சை மிளகாய் போடுறேன் பாருங்க. நமக்கு இதை வந்து நல்லா அரைச்சிடணும். இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி. இந்த தக்காளி வந்து இதில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி ஒன்று போல இதை அரைச்சி வச்சிருக்கேன். இதையும் போடுறேன் பாருங்க. தக்காளி புளி நிறைய போட்டிருக்கேன். தேவையான புளி, தாளிக்கிறது கருவேப்பில்லை. இது வந்து வந்துக்க மக்களே. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன். வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இன்னும் வதக்கணும் மக்களே. இது நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகுது வதக்கணும். இது நல்லா ஊறிடுச்சு. நான் அள்ளி போட்டுக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு மக்களே. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும். இது நிலக்கடலை பருப்பு போடலாம். நம்ம தேவைன்னா போடலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ரொம்ப வலுவல்னு அரைச்சிடக்கூடாது மக்களே. கொஞ்சம் லேசா சொரப்பாத்தான் அரைக்கணும். அப்படின்னா உருண்டை நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம துவரம் பருப்பு போடுறதுனால பிசு தன்மை இருக்கும். அதனால வந்து நல்ல உருண்டை திரட்ட வரும். இதை அரைச்சிட்டு இதை திரும்ப இதே அரைக்கணும். அதுக்கடுத்து இது மசாலுக்கு வறுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கல்ல. காஞ்ச கொத்தமல்லி, சீரகம், கருவேப்பிலை, பட்டை வத்தல் மக்களே அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, பச்சை வாடை போயிடுச்சு. இந்த அளவு வதக்கியிருக்கேன். இந்த அளவு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம திரும்ப என்ன இருக்கிறத வந்து தாளிச்சுட்டு ஊற்றணும்ல. அதனால நம்ம இந்த வாடை போதும். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் மக்களே.
மக்களே, தேங்காய் தூள் போட்டுக்கிடுவோம். தேங்காய் தூள், ஒரு தேங்காய் தூள் பார்த்துக்கோங்க. இது போட்டு அரைக்க போறேன். மசாலு, காஞ்ச கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் அதிலே போய் தேங்காய் போட்டு அரைக்கணும். அது உங்களுக்கு சொல்ல வீடியோவில் விட்டுட்டு இப்போ போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்க, கடுகு உளுந்த பருப்பு எப்படி போடுறேன்னு பாருங்க. தோண்டுதான் போடணும் மக்களே. வெந்தயம் இந்த 2-3 பொரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அப்பவே நிறைய வெங்காயம் போட்டோம், அதனால நம்ம வெங்காயம் நிறைய வேணா நிறைய போட்டுக்கலாம் மக்களே. நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதுலேயே வதக்கி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அரைச்சிருக்கேன் பாருங்க. வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் இதில் அரைச்சிருக்கேன் பாருங்க. இதை வந்து இப்போ வந்து இதை ஊற்ற போறேன் பார்த்துக்குங்க. இதை ஒரு நேரம் வதக்கணும் பார்த்துக்கிட்டீங்களா. இதே நம்ம பச்சை வாடை திரும்ப இருக்க போட்டு வதக்கினாதான் நல்லா இருக்கும். மசாலா போட்டுக்கிடுவோம் பார்த்துக்குங்க. அப்பதான் நம்ம வறுத்து வச்சோம்ல, காஞ்ச மல்லி, சீரகம், பத்தல் பார்த்துக்குங்க மக்களே. இதுதான் நல்ல கலர், நல்லா மாறி வரும். அடுத்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி இதான், புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். புளி ஊற்றிக்கிடுவோம். புளி தண்ணி இதான் கரைச்சி வச்சிருக்கேன். இந்த ஈர்த்து நான் ஊற்றுறேன். உப்பு போறேன் பாருங்க. உப்பு பாருங்க. மக்களே, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு தான், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். இன்னும் நம்ம வந்து பருப்பு உருண்டை அரைச்சி வச்சிருக்கோம், இன்னும் போடல. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகுதான் நம்ம போட முடியும் மக்களே. அப்ப காமிச்ச வீடியோல காமிச்சல துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு எல்லாம் போட்டு இதை அரைச்சிருக்கேன். இதே மாதிரி போடுங்க, நல்லா இருக்கும். குழம்பு வந்து இப்ப சிறுதியில தான் வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது போட்டுன்னா உடையக்கூடாது, அதுக்காண்டி. இப்ப இந்த பருப்பு உருண்டையே போட போறேன் பாருங்க. மக்களே, பருப்பு உருண்டையை போட்டாச்சு. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு சரியா. அந்த உருண்டை வேகணும், ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து உருண்டை வேகிறக்காண்டி சிறுதியில வச்சிருக்கு. இப்ப வெந்து முடிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடட்டுதான், அவ்வளவுதான். மக்களே பாருங்க, பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்கும் பாத்தீங்களா. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க. கலர் பாருங்க. நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம வந்து வதக்கணும்ல, வதக்கி திரும்ப அரைச்சி இதுல ஊத்தி வச்சிருக்கோமா, அதனால நல்ல கலர் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இந்த மெத்தட்லயே செய்யுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரியா மக்களே. சூப்பர் மக்களே. அடுப்பு நிப்பாட்ட போறேன் சரியா. இந்த பருப்பு உருண்டை குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குழம்ப பாருங்க,
நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க மக்களே, ஒரு உருண்டை கூட உடையாது. பாத்தீங்களா எப்படி இருக்கு? அடுப்பன் பாட போறேன். பாய்.